அதாவது ஏகே தன்னோட படங்கள்ல பேசக்கூடிய வசனங்களை நிஜ வாழ்க்கையிலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ஒரு ரீல் ஹீரோ மட்டும் கிடையாது ரியல் ஹீரோ அப்படிங்கறத தொடர்ந்து நமக்கு காமிச்சிட்டே இருப்பார்ல. அப்படி நேத்து துபாயில எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச அந்த துபாய் ரேஸ்ல தேர்ட் பிளேஸ் வந்த ஏகே டீம் பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். நிறைய பேருக்கு அந்த ரேஸ் பத்தி தெரியல. ஆக்சுவலி துபாயில இந்த 2025க்கான துபாயோட ரேஸ் தான் அது எண்டூரன்ஸ் ரேஸ்னு சொல்லுவாங்க. இந்த எண்டூரன்ஸ் ரேஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு காரை பயன்படுத்தி தொடர்ந்து 24 மணி நேரம் ஓட்டணும். அந்த 24 மணி நேரம் தொடர்ந்து ஒரே காரை 4-5 டிரைவர் ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் அண்ட் மினிமம் ஸ்பீட் வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரோட எண்டூரன்ஸ் டெஸ்ட் பண்றதா அந்த கேம். அது மட்டும் இல்லாம அதை ஓட்டக்கூடிய டிரைவர்ஸோட டேலண்டும் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெச்ல தூங்காம அந்த டீம் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அதுல அதிகமான லேப் முடிச்சு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படிங்கிற ஒரு வின்னர் ஒரு அவார்ட் கொடுப்பாங்கல்ல. அதுதான் நேத்து நடந்தது. சோ 992 அப்படிங்கிற கப். இதுல அவங்க பயன்படுத்தின கார் என்னன்னு கேட்டீங்கன்னா போர்ஸ் 911 GT3 அப்படிங்கிற கார். இந்த கார் ஒரே ஒரு கார். அதை 4 பேர் ஓட்டினாங்க அஜித்தோட டீம்ல. அது மட்டும் இல்லாம 20 டீம் கலந்துக்கிட்டாங்க. அதுல அவங்க 20 டீம்லயும் தேர்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. சும்மா கிடையாது. ஏகே வந்து படம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சைட்ல போய் பிராக்டிஸ் பண்ணி அவர் ஒரு 6-7 மணி நேரம் ஒரு ஸ்ட்ரெச் உட்கார்ந்து ஓட்டி இருக்காரு. பிராக்டிஸ்ல கூட பார்த்திருப்போம் கார் கிராஷ் ஆயிருந்தது. இவர் எப்படி ஜெயிப்பாருலாம் பயங்கரமா நக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதை காமிச்சிருக்காரு. அதுதான் நெவர் எவர் கிவ் அப். ஏகேனா சும்மாவா?